இது மகிமை நேரம். 4வது நாளிலும் கூட நம்முடைய கடமை என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது, மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு, புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். பாருங்க, குடும்பம் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள், ஒரு வட்டத்துக்குள்ள கணவன் மனைவி, இந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அநேக கடமைகளும் உண்டு, மனைவி அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய அநேக கடமைகளும் உண்டு. இந்த கடமைகளை இந்த கணவன் செய்ய தவறினாலோ அல்லது இந்த கடமைகளில் மனைவி செய்ய தவறினாலோ அந்த குடும்பங்களுக்குள்ள என்ன வருது? விரிசல் வந்து விடுகிறது, பிரச்சனை வந்து விடுகிறது, சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த கணவன், ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த மனைவி, அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் பாருங்க, புருஷனுக்கும் சில கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அந்த மனைவிக்கும் சில கடமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதே வேதத்தில் அந்த கடமைகளை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல தான் பவுலும் தன்னுடைய நிருபத்திலே இந்த கணவன் செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும், இந்த கடமைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பவுல் திருமணமாகாத ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் அந்த கணவன் மனைவிகளுக்கு அநேக ஆலோசனை சொல்லுகிற ஒரு மகனாக அவர் திகழ்ந்தார். அநேக ஆலோசனைகள் அவர் கூறுகின்றார். அவரவருக்குரிய கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா, கடவுளின் துணையோடு, ஆண்டவரே நான் இந்த கடமையை நான் செய்ய போகிறேன், என் கணவனுக்கு செய்ய போகிறேன், என் மனைவிக்கு செய்ய போகிறேன், நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கடவுளின் துணையோடு நாம் அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்திற்குள்ளே எந்த பிரச்சனையும் வருவதில்லை. ஆனால் நம் கடவுளை விட்டு தூரமா சென்று நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே பிசாசானவன் புகுந்து விடுகின்றான். அப்படி இராதபடிக்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையே அடுத்த நபர் வராதபடி ஆண்டவரை மாத்திரம் அவர்கள் இறுக பற்றி கொண்டிருப்பார்களானால், நிச்சயமாக அவரவருக்குரிய கடமைகளை அவர்கள் சரிவர அவர்கள் நிறைவேற்றினார்களானால் அந்த குடும்பம் ஒரு சமாதானம் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்னாள் எல்கானா தம்பதியரை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள். பெனினாளுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனா அதுக்காக இந்த எல்கானா பெனினாளிடத்துல அதிக பாசமும் அன்னாளிடத்துல குறைஞ்ச பாசமும் காட்டல. பாருங்க, அவளுடைய கடமைகள் எல்லாவற்றையும் அந்த எல்கானா நிறைவேற்றுகிறான். அவளோடு கூட பேசுறான். நீ ஏன் அழுகிறமா? நான் உனக்கு 10 குமாரரை காட்டுல நான் உனக்கு அதிகம் இல்லையா? நீ அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏன் நீ வருத்தப்படுறான்னு சொல்லி எல்லாத்துலயும் அவனுக்கு அதிகமான பங்கு கொடுக்குறான். ஏன் தன் மனைவி அழுகிறாளே என்று சொல்லி. பாருங்க, இப்படி அவரை ரொம்ப அன்னாளை நேசித்து வாழ்கிற ஒரு மனிதனாக இந்த எல்கானா இருந்தான். அவர்களுக்குள்ள ஒரு நாள் ஒரு பிரச்சனையே வந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதா? அப்பா அம்மாட்ட, கணவன் மனைவியிடையே இந்த மாதிரி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஆண்டவரை மையமாக வைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த எல்கானா அன்னாள் தம்பதியரை போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது, நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்யும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் பாருங்க, இன்னும் இந்த எல்கானாவை யோசிக்கும் போது ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்போட, எந்த பிரச்சனைகளையும் பிரிவினையான எண்ணங்களும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் குறை கூறினாங்க. வேதத்துல பார்க்கவே இல்லைல்ல. அன்னாள் பெனினாளை குறித்து தன்னுடைய புருஷனிடத்துல அவன் நான் அப்படி திட்டினா இப்படி திட்டினா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது குறை சொல்றோமா? இல்லப்பா. குறை எழுத சொன்னதா நம்ம பாக்குறோமா? இல்லை. அப்ப அன்னாள் யார்கிட்ட தான் போய் சொல்றா? தன்னுடைய அங்கலாய்ப்பெல்லாம் ஆண்டவரிடத்திலே மாத்திரம்தான் சொல்றா. அவங்க இருவருக்குள்ள எந்த பிரச்சனையும் எந்த பாகுபாடு இல்லாம வாழ்ந்தாங்க. அப்படின்னா அந்த குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் இல்லையா? ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திலே அருளி செய்தார் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இப்படி சமாதானம் உள்ளதாக வாழ்கிறதா யோசித்து பார்ப்போம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னா, எலிசபெத் சகரியா தம்பதிகள், அவர்கள் இருவருக்குள்ளும் அவர்களும் தங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றி வாழ்ந்ததுனாலே அந்த குடும்பமும்
ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் உள்ளவர்களாக தேவனுக்கு பயந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாலும் எலிசபெத்தும் அந்த பெரிய தீர்க்கதரிசிகளை தங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பொக்கிஷமாக அவர்கள் வாங்கி கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கடமையை தேவனுக்கு பயந்து செய்தாங்க. நான் குடும்பத்தில் இருக்கிறேன், என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களோடு அன்பா இருக்கிறோமா? அவர் தாயை போல் நாம் நேசிக்கிறோமா? மருமகளும் தன்னுடைய மாமியாரை தன்னுடைய தாயை போல் நேசிக்கிறாங்களா? இப்படிப்பட்ட குடும்பமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த கடமையிலே நாம் கடமையை செய்ய நாம் தவறும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை வருகிறது இல்லையா? ஆகவேதான் குடும்பங்களுக்குள்ளே அந்த கணவன் மனைவி இடையே இந்த எல்கானா அன்னாள் தம்பதியரை போல, அந்த எலிசபெத் சகரியா தம்பதியரை போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடமையிலே நாம் ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய குடும்பத்திலே என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேனா? நான் ஒரு நல்ல கணவனாக என்னுடைய மனைவிக்கு இருக்கின்றேனா? அல்லது நல்ல மனைவியாக என்னுடைய கடமைகளை எல்லாம் என்னுடைய கணவனுக்கு நான் நிறைவேற்றுகிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். குடும்பம் என்பது ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இல்லையா? ஒரு மிக அருமையான ஒரு பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் அநேக மலர்கள் இருக்கும். அந்த மலர்களை அப்படியே நம்ம பறிக்காம விட்டோம்னு சொன்னா சாயங்கால வேளையிலோ அது காலை வேளையிலோ அந்த பூந்தோட்டத்துக்கு போனோம்னா அழகான மனம், நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல் நம்ம என்ன செய்யலாம், ஃபீல் பண்ணலாம் இல்லையா? பாருங்க, அதே பூக்களை எல்லாம் பறித்து கிள்ளி தூர வீசி போட்டோம்னா அந்த பூந்தோட்டத்தில் போனால் ஒரு மனமே நம்ம என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அப்படித்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட நாம் மனமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவிகளுக்கு இடையே எந்த பிரச்சனைகளும் இன்றி நம்ம ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவரே இது என்னுடைய கடமையப்பா, என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு உண்டு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் யோசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கடமையை ஆண்டவருக்கு பயந்து நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருவேளை திருமணமான புதிய தம்பதிகளாக நீங்கள் இருக்கலாம், அல்லது திருமணமாகி பல ஆண்டுகளை கடந்தவர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய கடமையை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே நான் என்னுடைய கடமைகளை நான் சரிவர செய்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் தங்கள் குடும்பங்களில் உள்ள தங்களுடைய கடமைகளை நினைத்து பார்த்து அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உள்ள கடமையை நாங்கள் தியானித்தோம். புருஷனுக்கு ஆண்டவரே புருஷனுக்கென்று ஆண்டவர் மனைவிக்கென்று செய்ய வேண்டிய அநேக கடமைகள் புருஷனுக்கு உண்டு. ஆண்டவரே, அப்படியே மனைவிக்கும் தன்னுடைய புருஷனுக்கென்று செய்யக்கூடிய கடமைகள் உண்டு அப்பா. அதை இருவரும் உணர்ந்த பிள்ளைகளாக தன்னுடைய கடமைகளை உணர்ந்து ஆண்டவரே, நான் என்னுடைய கணவனுக்கு என்னென்ன கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேனா, அவர் விரும்புகின்ற விதத்திலே நடந்து கொள்கிறேனா, அல்லது அவள் விரும்புகின்ற விதத்திலே அவளுக்குரிய கடமைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுகிறேனா, அவளை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி குடும்பங்களில் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்களையே உணர்ந்து பார்த்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற கர்த்தனை பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க உம்முடைய கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்த பிள்ளைகளாய் வாழும் பொழுது கர்த்தர் நீர் அந்த குடும்பங்கள் எல்லாம் தழைக்கும்படி நீங்க உதவி செய்வீங்கப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றும் பொழுது அந்த குடும்பம் ஒரு பெரிய பூந்தோட்டமாக மலர்ந்து பூத்து குலுங்கி மனம் வீசுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லையப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீரா. ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு அப்பா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க கொடுத்து குடும்பங்களில் தங்களுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்ற கர்த்தர் நீங்க பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க பலன் கொடுத்து பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைகளை பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் அளித்து குடும்பங்களில் ஆசீர்வாதமாய் அவர்களை நீங்க வைக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கிருபைகளையும் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.